திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த தோழமை கட்சியில் நம்மை பிடிக்காத சிலர் செய்யும் சூழ்ச்சிகளுக்கு பலியாகிவிட வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதால் 2 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். எதனை வைத்து அரசியல் செய்வது என தெரியாத எதிர்க்கட்சிகள் அரசின் மீது வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப நினைக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அரசின் சாதனைகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று எடுத்துச் சொல்லி அவர்களை திமுகவின் வாக்காளர்களாக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்று தமிழக பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பிஜேபி தேசிய தலைவர் நிதின் நபின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடையில் தெரியவரும் என்றார்.